வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் திரு கோப்பண்ணா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு SR சேகர் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். அமெரிக்காவில் இன்று அதிபர் தேர்தல். ஜனநாயக கட்சி சார்பாக ஹிலரியும் குடியரசுக் கட்சி சார்பாக ட்ரம்பும் அதிபர் வேட்பாளர் களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டோட தேர்தல் உலக அளவில் உற்று கவனிக்கப்படுகிறது. கருத்து கணிப்புன்னு பார்க்கிற போது ஹிலரிக்கு 65.3%, ட்ரம்புக்கு 34.6%. சமீபத்திய கருத்து கணிப்புன்னு பார்க்கிற போது இந்த சதவீதங்கள் அவர்களுக்கான ஆதரவு இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அமெரிக்காவினுடைய தேர்தல் எப்பொழுதுமே உலக அளவில் பார்க்கப்படக்கூடிய தேர்தல். காரணம், அமெரிக்கா உலகத்தினுடைய போலீஸ்காரனாக தன்னை அறிவித்து அதே மாதிரி செயல்பட்டு வருகிறது. அது விரும்புகின்ற நாடுகளில் எண்ணெய் வளங்களை எடுத்துக்கொள்வதற்காக போராட்டங்களை நடத்தி அந்த நாடை அபகரித்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ஜனநாயகத்தினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய நாடு ஜனநாயகத்தை அழித்து வரக்கூடிய ஒரு வகையிலும் அது செயல்பட்டு வருகிறது. ஒரு உலக சமாதானத்துக்கு ஒரு பக்கத்தில் தன்னுடைய பக்கத்தில் ஆட்களை சேர்த்து கொண்டு அதன் மூலம் போராட்டம் நடத்துவது ரஷ்யா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருந்தது. அது தற்போது இந்த அமெரிக்க தேர்தலில் நம்ம பல வகையில் நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று இந்தியாவில் தனி மனித ஒழுக்கம், அந்த தலைவர் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் கரப்ஷன் இருந்ததுன்னா அவர் மேலே கேஸ் போடுவாங்க, அது மேலே பத்திரிகைகள் பேசும். தனி மனித ஒழுக்கத்தில் அவர் எப்படி இருந்தாலும் அதை பற்றி பேசாது, அது அவங்க பர்சனல் விவகாரம், பேசாதீங்க அப்படிம்பாங்க. அமெரிக்கா ஃப்ரீ செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நாடு, எல்லாராலையும் சொல்லி கொண்டிருக்கிற நாடு. ஆனால் அந்த நாட்டில் தனக்கு தலைவனாக வருவோம் தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால்தான் பில் கிளின்டன் மேலே ஒரு வழக்கு பார்லிமெண்ட்டில் இம்பீச் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போய் அது உலக அளவில் பேசப்பட்டது. இன்றைக்குமே ட்ரம்ப்பினுடைய பேர்லேயும் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு அதுக்கு மறுப்பு சொல்லியிருந்தார். எனவே உலகத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இந்தியா தனி மனித ஒழுக்கத்தில் முன்னிலையில் இருக்கிறது, முன்னால் இருக்கிறது. நம்மளுடைய குடும்பங்களை நோக்குகின்ற போது, சம்பந்திகள் மற்ற விஷயங்களை பார்க்கின்ற போது, பெண் எடுக்கின்ற போது தனி மனித ஒழுக்கத்தை பார்க்குறோம். ஆனால் அரசியலில் தலைவனாக வருவதற்கு தனி மனித ஒழுக்கத்தை பார்ப்பது இல்லை. அது அமெரிக்க தேர்தலில் இந்த தடவை மிக அளவிலே முன்னிறுத்தப்பட்டது. ரெண்டாவது பயங்கரவாத எதிர்ப்பு. பயங்கரவாத எதிர்ப்பில் இந்த முறை முதல் முறையாக அந்த நாட்டினுடைய ஒரு கேண்டிடேட் பயங்கரவாதத்தை வேரோடு அறுப்போம் என்று சொல்லி, அவருடைய மெத்தடாலஜி வேணால் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் முதல் முறையாக நேரடியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி, ஏன்னா இதற்கு முன்னால் நம்மளுடைய நார்வே, ஜெர்மன், புட்டின், ரஷ்யா இவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள், எங்கள் நாட்டினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் இங்கு அமைதியை விரும்புபவர்கள் மட்டுமே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியாக புட்டின் வெளிநாட்டிலிருந்து இங்கே ஊடுருவி இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லி அது ஒரு பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அது நல்லதா கெடுதலா, வெற்றி பெறுவாரா இல்லையாங்கிறது இல்லை, முதல் முறையாக வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதே மாதிரி முதல் முறையாக ஜனநாயக கட்சியில இருந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா மாதிரியான ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸும் அங்கே நடத்தப்பட்டிருக்கிறது, முதல் முறையாக இந்தியா மாதிரியாக. எனவே இது எல்லா வகையிலும் ஒரு புதிய பரிணாமத்தை காண்பிக்கிறது. புதிய முறையில் இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் நம்மளுடைய வாசனை அங்கு அதிகமாக வீசுகிறது. அதற்கு மேலாக இந்திய மக்கள், 2 வேட்பாளர்களுமே இந்திய மக்களை இந்தியாவுடைய குடியுரிமை NRIs, அதே மாதிரி இந்திய சிட்டிசன்ஸ், அமெரிக்கன் சிட்டிசன்ஸ், இந்தியாவிலேருந்து வந்தவங்க, இவருடைய ஓட்டு வங்கி மீது கண்ணு வைத்திருக்கிறார்கள். காரணம், 2 பேருமே நம்புகிறார்கள் அமெரிக்காவிலே வாழ்கின்ற இந்திய மக்கள் அமெரிக்காவினுடைய முழு கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு அங்கு விசுவாசமாக பணிபுரிகிறார் என்பதை 2 பேரும் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வாக்கு வங்கியை அவர்கள் குறிவைத்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க எப்படி பாருங்க? இல்லை, இப்போ உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்காவினுடைய தேர்தல், அங்கே யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதில் காட்டுகிற கவனத்தை போல மற்ற நாடுகளினுடைய தேர்தலை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்தியம் அந்த அமெரிக்க நாட்டினுடைய ஏகாதிபத்தியம். ஏன்னா உலகத்தில் எந்த நாடுகளில் எது நடந்தாலும் அமெரிக்காவினுடைய தலையீடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்கும். பொதுவாக உலக அரசியலை நிர்ணயிக்கிற ஒரு கேந்திரமான இடத்துல அமெரிக்காவினுடைய அரசியல் இருக்குது. இந்த தேர்தலில் இது 45வது அதிபரை அவர்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள். ஒரு நீண்ட காலமாக ஒரு ஜனநாயகம் இருக்கிற ஒரு நாட்டில் இந்த தேர்தல் முறைகள், ஆனால் நம்ம நாட்டில் தான் இந்த மட்ஸ்லிங்கிங்கிறது மேடைகளிலே பிரச்சாரங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த முறை இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா இதை விட ஒரு தரந்தாழ்ந்த அரசியல் பிரச்சாரம் என்பது இனி வேறு நாட்டில் நடக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு பிரச்சாரம் ரொம்ப கீழ்த்தரமாக போய் பர்சனல் இன்டெகிரிட்டி, ஒழுக்கத்தை
விமர்சிக்கிற ஒரு மாதிரி ஒரு தேர்தல் நடந்திருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிலாரி கிளின்டன் ஜனநாயக கட்சி வேட்பாளராக இருப்பவர் வந்து ஏற்கனவே கிளின்டனுடைய மனைவி, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர், அனுபவம் மிக்கவர், ஒரு பெண் வேட்பாளர். பெண்கள்லாம் இன்றைக்கி வந்து ஏதோ ட்ரம்ப் பேசிய பேச்சுக்கள், பெண் இனத்திற்கு எதிரான சில விமர்சனங்கள், அதெல்லாம் சேர்த்து பெண்களை எல்லாம் வந்து ஹிலாரி கிளின்டன் பின்னாலே ஒரு அணிதிரளுகிற ஒரு சூழலை ட்ரம்ப் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் பார்க்குறப்போ இன்றைக்கி மிகப்பெரிய, ஏன்னா இப்போ ஒபாமாவினுடைய ஆதரவு, இதெல்லாம் சேர்ந்து பார்த்தா ஒரு பாசிட்டிவான ஒரு கருத்து கணிப்பு என்பது ஹிலாரி கிளின்டனுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆனால் ஒன்று, யார் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இந்தியாவுக்கு வந்து எப்பயுமே அவர்கள் வந்து அமெரிக்க நலன் சார்ந்து தான் ஒரு நாட்டோடு உறவு வைத்துக் கொள்வார்கள். இந்தியாவோட மிக நெருக்கமான உறவை வந்து பெரிய அளவில் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து யார் வந்தாலும் நமக்கு எப்பயும் அமெரிக்க இந்திய உறவு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இருக்கும். ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன் நமக்கு நெருங்கிய ஒரு நண்பனாக இருந்ததைப் போல ஒரு ஒப்பந்தம், இந்திய சோவியத் நட்புறவு ஒப்பந்தம் போட்டு இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது, இந்தியாவினுடைய வளர்ச்சியில் அக்கறை காட்டுவது. இங்கே வந்து எண்ணெய் வளம் இல்லை என்று சொன்னால் அந்த எண்ணெய் வளத்தை எடுப்பதற்கு நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்ததில் தொடங்கி அப்ப தொடங்கி இப்ப வரைக்குமே நம்ம அமெரிக்காவோட ஒரு நெருங்கிய உறவு தானே வச்சிருக்கோம். அமெரிக்காவோட இந்தியாவுக்கு லாபம் இல்லை. என்னதான் அமெரிக்காவோட இருந்தாலும் ஒரு பக்கம் அவர்கள் பாகிஸ்தானுக்கு உதவுவது, இராணுவ உதவி செய்வது எல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்தியாவோடும் ஒரு உறவு வைத்துக் கொள்வார்கள். ஆக இவர்களை வந்து எதிரியாகவும் பார்க்க முடியாது, நண்பனாகவும் பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் நானெல்லாம் மாணவனாக இருந்தபோது ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்று சொல்லி அமெரிக்க தூதரகத்தின் முன்னாலே நிறைய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்கிறோம். அது ஒரு காலகட்டம். அமெரிக்கா, ரஷ்யா, சோவியத் யூனியன் ஒரு பக்கம், அமெரிக்கா ஒரு பக்கம், இரு பெரும் வல்லரசுகள் இருந்த காலம். ஆனால் சோவியத் யூனியன் சிதைவு 1991க்கு பிறகு அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்கிற ஒரு ஒற்றை வல்லரசாக அது மாறி மற்ற நாடுகள்லாம் வந்து பழைய சோவியத் யூனியனாக இன்றைய ரஷ்யா இல்லாத நிலையில் நம்மை போன்ற அந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட், அணிசேரா நாடுகளுடைய வந்து அவர்களுடைய ஒருங்கிணைப்புன்றது பெருமளவில் ஜவஹர்லால் நேரு இருந்த காலத்தில் இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. இப்போ அமெரிக்காவினுடைய தலையீடுகள் அதிகமாக இருக்கு. இப்போ இந்தியாவும் அமெரிக்காவோடு ஒரு நல்லுறவோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். குறிப்பாக ஹிலாரி கிளின்டன் தேர்வு வந்து ஓரளவுக்கு இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும் நினைக்கிறேன். படிப்படியாக அமெரிக்காவுடனான நல்லுறவு அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வர்றதை தான் நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப தொடங்கி இப்ப வரைக்குமே அமெரிக்காவுடனான அந்த உறவை வந்து பலப்படுத்திக்கிறது முயற்சிகள்ல மத்திய அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டுட்டே வருது. இது எப்படி இந்தியாவுக்கு லாபம் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல அமெரிக்காவுக்கு லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம்? இல்லை, இதுக்கு முன்னால நீங்கள் வந்து நான் அரசியல் ரீதியாக பேசலை, ஆனால் சரித்திரத்தை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். 47 நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் முறையாக ஜவஹர்லால் நேரு அமெரிக்காவுக்கு போன போது அவருடைய பேச்சு, இன்றைக்கு மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் பேசி பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சை வந்து நம்ம இணையதளங்களில் பார்த்தோம். தவறு சொல்லவில்லை. அன்றைய இந்திய காலகட்டத்தினுடைய நிலைமையை நோக்கி அமெரிக்காவை புகழ்ந்து அமெரிக்காவை நாம் நம்பி இருக்கிறோம், அமெரிக்கா நமக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கைகட்டி சேவகம் அன்றைய நிலைமை. நாம் அன்றைக்கு தோன்றிய இந்தியா பல்வேறு விஷயங்கள் அமெரிக்கா நமக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயம், அப்படி அவருடைய பேச்சு இருந்தது. இன்றைக்கு மோடி அவருடைய பேச்சு வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் சமம் என்கிறதும், அமெரிக்கா வந்து இந்தியாவும் இட்ஸ் a complementary to each other, it's a win-win situation. இந்த மாதிரி அது கடந்த காலத்துல ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு வச்ச அந்த நல்ல உறவு, அந்த பலப்படுத்தி வச்சிருக்கிற உறவுன்னு அடிப்படையில இப்ப விளைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல மோடி மட்டுமே செஞ்சிருக்கிறாரு? அதான் நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், அரசியல் பேசல, சரித்திரத்தினுடைய விஷயங்களை சொல்லுகிறேன்னு சொல்லி மோடியே சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு விஷயங்கள் எனக்கு முன்னால் இருந்தவர்கள் செய்ததனுடைய விளைவுன்னு தனி கிரெடிட் எந்த காலத்துலையும் பிஜேபி எடுத்துக்காது. அது அந்த மாதிரி கட்சி இது. அது வந்து காங்கிரஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால இன்றைய சூழ்நிலையில் அந்த வின்-வின் சிச்சுவேஷன், அந்த காம்ப்ளிமெண்டரி ஈச் அதர்ல இந்தியா வந்து அதனுடைய ஒரு சமபங்கு நாடாக, இன்னும் சொல்லப்போனால் வந்து பாதுகாப்பு சபையில் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து ஒபாமா ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. பல்வேறு முக்கியமான விஷயம் போன உடனே மோடிக்கு பல்வேறு திட்டங்களில் கையெழுத்து போடுறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி இந்திய பிரதமர் போல இருக்க வேண்டும் என்று அங்கே சில பத்திரிகைகள் எழுதக்கூடிய அளவுக்கு இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்கிறது. 2 வேட்பாளர்களுமே இந்திய குடியுரிமை மக்களை வந்து தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற அளவில்
எப்படி வந்து பார்சிகள் இந்தியாவிலே குஜராத்திலே காலடி வைத்த போது சர்க்கரையும் பாலும் போல இருக்க வேண்டும், பாலிலே போட்ட சர்க்கரை கலந்து அதற்கு ஆட் ஆன் வேல்யூ கொடுக்கிறதோ அதுபோல நீங்கள் பிரஜைகளாக இருக்க வேண்டும் என்று இந்திய அரசன் கேட்டுக்கொண்டதற்கு போல அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதே மாதிரி அமெரிக்காவில் நாம் இருக்கிறோம். அமெரிக்கா மக்களுக்கு ஆதரவாக, நாட்டுக்கு ஆதரவாக, அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கு ஆதரவாக தனியாக எதையும் காமிக்கல. எனவே இந்த அளவில் நாம் அங்கு இருப்பதை அவர்கள் பாராட்டுகிறார்கள். அதனால அமெரிக்காவுக்கு இப்போது நாம் சக நண்பனாக இருக்கிறோம். முன்னால் குறைவாக இருந்தது, இன்று நாளடைவில் நாம் அவர்களோடு அதிகமாக செல்லுவோம். அமெரிக்க வாழ் இந்தியர்கள் வந்து அவங்களுடைய வாக்குகளை ஹிலரியும் கேட்குறாங்க, ட்ரம்ப்பும் கேட்குறாங்க. அப்படின்னாலும் ட்ரம்ப்போட பேச்சில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. நான் வந்து இந்து மதத்தோட விசிறி, நான் வந்து வெள்ளை மாளிகையில் வந்து பதவியேற்ற பொழுது வந்து உற்ற நண்பன் வந்து இருக்கிற மாதிரி இந்து மக்கள்லாம் உணரலாம் அப்படிங்கிற மாதிரியான ட்ரம்ப்பினுடைய கேம்பெயின் மதம் வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும், ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் ட்ரம்ப்பினுடைய கேம்பெயின் வந்து ஒரு கிரெடிபிலிட்டியாவது கிட்டத்தட்ட அவர் இழந்து வரார். முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அதாவது யதார்த்த நிலைக்கு மாறாக பேசுவது, இப்படி அவருடைய வந்து தன்னுடைய கேம்பெயின்லேயே அவர் வந்து என்ன அரசியல் அனுபவம் இல்லாதவர், ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வர குடும்பத்தில் பிறந்த அவர், அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. அவர் நிறைய உணர்ச்சி பொங்க எதையாவது பேசுகிறார், கான்ட்ரவர்சியில் சிக்கி கொள்கிறார். இப்படி பார்க்குறப்போ ஹிலாரி கிளின்டன் வந்து தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக, ஏன்னா அங்கே வாழ்கிற இந்தியர்களுடைய ஆதரவு நிச்சயம் அங்கே ஒவ்வொரு அதிபர் தேர்தலையும் பெரிய அளவில் பங்களிப்பு இருக்குது. அவர்களும் இந்தியர்களும் அங்கே வேட்பாளர்களாக பல இடங்களில் இருக்காங்க. அவர்கள் பங்களிப்பு இல்லாமல் பெரிய அளவில் வெற்றி பெறும். அதனால் ரெண்டு பேருமே இந்தியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி செய்தாலும் பொதுவாக அங்கே வாழ்கிற இந்தியர்கள் ஹிலாரிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். இந்து மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்றது, இஸ்லாம் மதம் மீதான சில விமர்சனங்களை ட்ரம்ப் முன்வைக்கிறது, இங்கே சில இந்து அமைப்புகள் வந்து ட்ரம்போட படத்துக்கு வந்து மாலை போட்டு வாழ்த்து சொன்னது, இதையெல்லாம் சேர்த்து பார்க்கிற போது மதம் வந்து ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கிறது. இல்லை, மதம் முக்கியமான ப்ளே பண்ணக்கூடிய அளவில் அங்கே ஓட்டு வங்கி இல்லை. நம்மளுடைய ஓட்டு வங்கி ஒன்றும் டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. ஆனால் அமெரிக்காவினுடைய முக்கியமான டிபார்ட்மெண்ட், அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்கான முக்கியமான விஷயங்கள் அத்தனையிலும் தலைமை போர்கள் இந்தியர்கள். நாசால ஆரம்பித்து அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணகர்த்தார்களாக. இந்தியர்கள்னு பேசுறதுக்கும் இந்துக்கள் அப்படின்னு பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? இல்லை, இந்தியர்கள் பெரும்பான்மையர்கள் இந்துக்கள். அதாவது இந்துக்கள் என்று சொல்லுவது குற்றம் அல்ல. இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சொல்லலாம், கிறிஸ்தவர்களும் சொல்லலாம். இந்துக்கள்னு சொல்வது குற்றம், இந்துக்கள்னு சொல்வது தீண்டத்தகாத விஷயம் அப்படிங்கிறது முதல்ல எல்லாருடைய மனத்திலிருந்து அழிக்கணும். இந்துக்கள் என்பது எப்போதுமே வந்து மதத்துக்கு அப்பாற்பட்ட எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை இந்துக்கள்ங்கிறது. அதனால் அவர்கள் முதல் முறையாக இதை சொல்லி இருக்கிறார்கள். இது அமெரிக்க சரித்திரத்தில் மிக முக்கியமான விஷயம். இந்து ஓட்டு வங்கி எனக்கு வேணும்னு சொல்லுது அப்படின்னா எந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பார்கள் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் அந்த அமெரிக்க நாட்டுக்கு வளர்ச்சிக்கு? ஆனா அவங்க யாரும் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் யாரும் ட்ரம்புக்கு ஓட்டு போறதா அது ரெண்டாவது விஷயம். அது உள்ளூர்ல ஆதரவை தான் அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க. அங்கேயுமே இந்து என்று சொன்னதுனால அவனுக்கு வாக்கு போடுவேன்னு நம்ம மக்கள் ஸ்டாண்ட் எடுக்கல. அமெரிக்க நாட்டுக்கு நன்மை வைப்பவர் யாரோ அவங்களுக்கு தான் எடுத்திருக்காங்க. எனவே இந்த இந்து என்பது ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியாக மாறுவதற்கான காரணகர்த்தாவே இருக்காது. இவர்கள் நாட்டினுடைய நலனை பற்றி அங்கேயும் கவனிக்கிறார்கள், இங்கேயும் கவனிக்கிறார்கள். எனவே இது மதம் இங்க பிளே பண்ணாது. அப்படி இந்து என்று சொல்லுவது எந்த காலத்திலேயும் மதசார்பற்ற தன்மைக்கு விரோதமானது அல்ல. முழுக்க முழுக்க மதசார்பற்ற தன்மைக்கு ஆதரவான விஷயம். அந்த இந்து வைத்த அரசியல் செய்பவர்கள் மதசார்பற்ற தன்மைக்கு எதிரான. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஒருவேளை நரேந்திர மோடியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல அப்படி பேசி இருக்கலாம். ஆனால் நாம் இந்தியர்களாகத்தான் அறியப்படணும். நாம் வந்து மத ரீதியாக ட்ரம்ப் பேசுவது என்பது அதுவே வந்து ஒரு ஒரு தகுதியற்ற பேச்சு. அவர் கேட்கிறார்ல, ஏன் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்னு சொல்ற மாதிரி ஏன் இந்துக்கள்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்கிறேன். நான் அதாவது இந்தியர்களாக பாருங்க, ஏன் மத ரீதியாக பார்க்கிறீர்கள்? அவர்களை மனிதர்களாக பாருங்கள். இந்தியாவிலிருந்து இதுதான் பிரச்சனை. இந்தியர்களாக பாருங்கள். முழுக்க முழுக்க பிரச்சனை என்ன தெரியுமா? நான் என்ன சொல்றேன், நான் இந்துவாகத்தான் என்னை பார்க்கணும். ஆனால் அந்த இந்து என்கின்ற பார்வை மற்ற மதத்துக்கு எதிரானவனாக இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். நான் வந்து இந்து என்றே இல்லை, நான் இந்தியன். அது என்ன போலித்தனம்? அது என்ன ஏமாற்று வேலை? இந்துவாக இரு, எல்லாரையும் ஏற்றுக்கொள். அவன் முஸ்லீமாக இருந்து ஏற்றுக்கொள்ளுகிறான், அல்ல ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்றான். உங்களுக்கு அந்த தைரியம் இல்லையே. நீங்கள் உங்களுடைய மதத்தை யார் என்று சொல்வதற்கு தைரியம் இல்லை. அப்புறம் மத சார்பற்ற தன்மை சொல்றேன். அது ஏமாற்று மத சார்பற்ற தன்மை. அதாவது அமெரிக்க வாழ் இந்தியர்களை இந்தியர்களாக பார்க்காமல் இந்துக்களாக, கிறிஸ்துவர்களாக, இஸ்லாமியர்களாக பேதம் பிரிப்பது
பிரித்து பார்ப்பது, அதுவே வந்து வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான அணுகுமுறை கிடையாது. அவர்களை நீங்கள் இந்தியராக பாருங்கள், அவங்க எந்த மதத்தை எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதை பற்றி அதிபர் தேர்தலில் போட்டியிடுகிறவருக்கு அவர் அது கவலைப்படக்கூடாது. அவர்கள் இந்தியர்கள், இந்தியர்கள் ஆதரவு எனக்கு வேண்டும் என்ற அணுகுமுறை தான் வந்து பார்க்கணுமே தவிர இது வந்து நரேந்திர மோடி அணுகுமுறை கையாளுவது. அதாவது நீங்க வந்து இப்தார் விருந்துக்கு போங்க, நீங்களாக போய் விருந்தில் அமர்ந்துங்க. இப்தார் விருந்துக்கு போய் தொப்பியை வச்சுக்கிறீங்க, அவர்களை ஏமாற்றுகிறீர்கள். அவங்க கோயிலுக்கு வந்து உங்கள்ட்ட 90 வச்சுக்கலையே, அவங்க சரியாக இருக்கிறாங்க, நீங்க ஏமாற்றுகிறீர்கள். இதுதான் மதசார்பற்ற தன்மைக்கு விரோதமான விஷயம், ஏமாற்று வேலை. சரி, இந்த செக்மெண்டோட இறுதி நிமிடங்கள்ல இருக்கும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. அதிபர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய ஹிலரியும் ட்ரம்ப்பும் நேரடி விவாதங்கள்ல கலந்துக்கிறாங்க. 3 முறை நேரடி விவாதங்கள்ல கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் அந்த மாதிரியான நேரடி விவாதங்கள் நடக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்கணும்? இல்ல, தொடர்ந்து அரசியலில் பல்வேறு விஷயங்களை வளர்ந்து வரும். ஓட்டிங்கினுடைய பேட்டர்ன் வந்து பொட்டி வச்சோம், கலர் பொட்டி வச்சோம், வெறும் சிம்பிள் வச்சோம். இன்னைக்கு வந்து நாளைக்கு ஸ்வைப் பண்ணி ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை வரும். வளர்ந்து வருகிறோம். இந்திய நாட்டினுடைய ஆரம்பகால நிலைமைக்கு இந்த விஷயம் பொருந்தாது. ஆனால் இன்றைக்கு எலக்ட்ரானிக் உலகம் வளர்ந்து விட்ட சூழ்நிலையில், ஐடி டெக்னாலஜி வளர்ந்து விட்ட சூழ்நிலையில், நம்மளுடைய படிப்பறிவும் கல்வி அறிவும் வளர்ந்து விட்ட சூழ்நிலையில் இதே மாதிரி விவாதங்கள் வைக்கப்படலாம். ஆனால் அமெரிக்கா கூட நேரடியாக இன்னைக்கு தேர்ந்தெடுக்கல, விவாதங்கள் நடத்தப்படுகிறதே தவிர அவருடைய எலக்டோரல் காலேஜே வித்தியாசமானது. அதனால அவர்கள் இன்னும் நிறைய ரிசர்வேஷன் இருக்காங்க. நாம் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வரட்டும், இன்னும் அவங்க கொண்டு வரல, இன்னும் அவர்களுக்கு அதுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால இது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்படி செய்யலாம். அப்படி செய்வதற்கு வந்து தைரியமும் தெம்பும் சரியான கேண்டிடேட்டும் இருக்கிற கட்சிகள் இதை ஆதரிக்கும். ஆனால் அப்படி இல்லாதவர்கள் நாங்கள் பாராளுமன்ற வழிமுறையில் வருவோம் என்று சொல்லி அந்த இன்றைக்கு இருக்கிற வழிமுறையை சாதகமாக்கி கொண்டு கொஞ்ச நாளைக்கு கடத்துவாங்க. பிஜேபியோட நிலைப்பாடு, பிஜேபியினுடைய நிலை, இது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். இதற்கு பிஜேபி தயார். ஏன்னா ஏற்கனவே மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு அழுதார்கள், ஒப்பாரி வைத்தார்கள், கலங்கினார்கள். ஏன்னா அவங்கள்ட்ட சரியான கேண்டிடேட் இல்லை. அவருடைய அந்த மிகப்பெரிய ஆதரவு இது நிறைய பெருகி வருவதையும் பார்த்தும் வயிற்றெறிந்தார்கள். ஆனால் இன்னைக்கு இந்த விவாதத்தை சொல்வதற்கு காங்கிரஸ்ல ஆளு இல்லை. அதனால அவங்க இதுக்கு ஓரளவுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஒரு விவாதத்துல இருவருமே கலந்து கொண்டு பங்கேற்பது, கருத்து பரிமாற்றம், கருத்து மோதல் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் வந்து அந்த நாட்டில் நடக்குது. ஆனால் இந்தியாவில் அப்படி நடக்கிறது இல்லை. அதுக்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது, விவாதத்திற்கு தயாராக இருக்கிறது. நரேந்திர மோடியோடு விவாதிப்பதற்கு காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே தயார். ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து இருக்க, நாங்க அந்த காலத்திலிருந்து ராஜீவ் காந்தியாக இருந்தாலும் இந்திரா காந்தியாக இருந்தாலும் விவாதம், நாடாளுமன்ற விவாதங்களில் ஜவஹர்லால் நேரு மாதிரி பங்கேற்றவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் நரேந்திர மோடி விவாதத்தில் நம்பிக்கை இல்லாதவர், சட்டமன்றத்தில் வாயே திறக்காதவர், நாடாளுமன்றத்திலும் விவாதங்களில் பங்கேற்க மாட்டார். ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பை கூட அவர் வந்து அவருக்கு வர்றதில்லை. பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு நரேந்திர மோடி யாரும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு கூட தயாராக இல்லாத நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சி தயார், காங்கிரஸ் கட்சி தயார். கூட்டணி மாற்றத்திற்கு வழிவகுக்குமா பொது சிவில் சட்டம் குறித்த கூட்டம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. நவம்பர் 14ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக ஒரு கூட்டத்தை சென்னையில் நடத்திருக்கிறாங்க. இதுக்காக அனைத்து கட்சிகளுக்கும் அவங்க அழைப்பு விடுக்கிறாங்க. காங்கிரஸுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க, திமுகவுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்திருப்பதாக செய்தி வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறது? ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான முயற்சி. 2004 ஒரு மதசார்பற்ற அணி அமைந்து 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 10 ஆண்டு காலம் இந்த நாட்டிலே ஒரு நிலையான ஆட்சியை வழங்குவதற்கு தமிழ்நாடு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியது. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2004லேருந்து 9 தேர்தலையும் 28 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழகம் வழங்கி அங்கே ஒரு நிலையான ஆட்சி, அதாவது இந்தியாவை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லுகிற ஒரு மகத்தான பணியை செய்வதற்கு மன்மோகன் சிங் ஆட்சிக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு பங்களிப்பை ஆற்றியதற்கு காரணம் மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமை. அந்த ஒற்றுமை பிறகு இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு இங்கே மதவாத சக்திகள் தலை தூக்குவதற்கு ஒரு பெரிய ஒரு சூழல் உருவாகுகிற நேரத்தில் இந்தியாவை வந்து இந்த கம்யூனல் போலரைசேஷன்,
அதாவது மத ரீதியாக மக்களை அணி திரட்டுகிற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடும் போது சுதந்திர இந்தியா காணாத மிகப்பெரிய அச்சுறுத்தல் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வந்திருக்கு. மதசார்பற்ற கொள்கைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இன்றைக்கு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இதிலிருந்து தமிழகத்தை பாதுகாக்க பெரியார் காமராஜர் பிறந்த மண்ணு பேசுறேன். இந்த சூழல்ல இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய முயற்சி, பாண்டிச்சேரியிலே அவர்கள் காங்கிரஸை ஆதரிக்கிற நிலை, மக்கள் நல கூட்டணியிலே இருக்கிற ஒரு இயக்கம், இன்றைக்கு அனைத்து கட்சிகளையும் இன்னைக்கு அந்த கூட்டங்களில் காங்கிரஸ் கட்சியை சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களை அவர் பங்கேற்பதென தன்னுடைய இதை கொடுத்துருக்கிறாரு. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரும் இன்றைக்கி ஓரணியில் திரள போகிறாங்க. எதற்கு என்ன காரணம்னா, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம், அந்த முத்தலாக் என்ற ஒரு பிரச்சனையில் தொடங்கிய அந்த இது இன்னைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் நோக்கி பாரதிய ஜனதா கட்சி அழைத்து செல்லுகிறது. அது பிஜேபிக்கு எதிராக நோக்கி நகருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய தாக்குதல், இந்த தாக்குதலிலிருந்து சிறுபான்மை மக்களை விடுதலை சிறுத்தைகள் ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. அதாவது முதல்ல நான் இது கேட்டு கேட்டு புளிச்சு போன விஷயம் மதசார்பற்ற அணி. மதசார்பற்றனா அண்ணா கோபண்ணா அவர் என்ன ரிலிஜன் கொடுக்க மாட்டார் போல இருக்கு பேப்பர்ல. அவங்க கட்சியில் இருக்கிறவங்கலாம் நாங்கள் மதமே இல்லாதவர்கள்னு சர்டிபிகேட்ல போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகாம, மசூதிக்கு போகாம, சர்ச்சுக்கு போகாம அவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறது மதசார்பற்ற கட்சி, மதசார்பற்ற அணின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்துக்கு மதத்தினுடைய விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவித்து முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவு, இந்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது நீங்க அப்படின்னு இருந்தா அது மதசார்பு அணின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு தொடர்ந்து. அதுதான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா என்ன இது அநியாயமா இருக்கு. மதசார்பற்ற அணி எவ்வளவு நாளைக்கு ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க இவங்க மதமே இல்லையா, மதத்தை பின்பற்றவே இல்லையா, அவங்க இந்து மதம் இல்லைன்னு சொல்லுங்க, அறிவிங்க, அப்புறம் மதசார்பற்ற அணின்னு சொல்லுங்க. ஆகவே இது ஏமாற்று வேலை, பித்தலாட்டம். எல்லா மதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த மதத்தையும் தூக்கி பிடிக்க இல்ல, எந்த மதத்தையும் தூக்கி பிடிக்க கூடாதுங்கிறதா மதசார்பற்ற அணி. இந்து மதத்தை மட்டும் தாழ்த்தி விட்டு, தனிமைப்படுத்தி விட்டு, தரமற்றதாக்கி விட்டு, ஒதுக்கி விட்டு, ஓரம் கட்டி விட்டு, அப்புறம் மதசார்பற்ற அணி, அது மதசார்பற்ற அணி. அதுதான் மதம் ஏமாற்று வேலை அணி. இப்ப நான் சொல்றேன், பிசிகேனுடைய இந்த பேச்சுல கனிமொழியை போய் பார்த்திருக்காங்க. முகமது யூனிஸ் ட்ரெஷரர், அப்புறம் ஆலூர் ஷானவாஸ் ஜெனரல் செக்ரட்டரி பார்த்துருக்காங்க. இது ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒன்று விசிகே டிஎம்கேக்கு போகிறதுக்காக ஆர்வத்தோடு இருக்கிறது, அதனால அதுக்கு போகலாம். ரெண்டாவது, விசிகேவுக்கும் இந்த சிவில் கோடுக்கு என்ன இருக்கு, அவங்களுடைய செக்மெண்ட் யாரு, அவங்களுடைய எந்த ஒரு மக்களை முன்னேற்றுவதற்காக அவர்கள் இருக்கிறார்கள், அதுல இவங்க 2 பேத்துக்கு என்ன வேலை, இவர்கள் விசிகேல போய் ஒட்டி கொடுக்கிறது காரணம் எப்படி சொல்லுவீங்க? ஒரு கட்சிக்கு தேசிய அளவிலான பார்வை எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒரு தரம், அதாவது தலித் மக்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்கான ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அவர்களை முன்னேற்ற பாதையில கொண்டு போவதற்கான போராட்டங்களை நடத்தலாம். சிவில் கோடுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப இந்த காமன் சிவில் கோடை இவர்கள் 20 எடுப்பதனுடைய உள்நோக்கம் என்ன? ஒண்ணு. ரெண்டாவது, காமன் சிவில் கோடுல நம்ம தொடர்ந்து சொல்றோம், மன் கி பாத் மூலமாக நீ நினைப்பதையெல்லாம் எனக்கு தெரிவிங்கிற ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் இந்த அரசாங்கம். இந்த லா கமிஷன் மூலமாக 16 கேள்வி, அந்த 16 கேள்வியில எந்த சோகால்டு மதசார்பற்ற போலி மதசார்பற்றவாதிகள் தைரியம் இருந்தா 16 கேள்வியும் பப்ளிக் மேடையில் வைக்க சொல்லுங்க. அதாவது இணையதளத்தில் இருக்கு, அதை சொல்லுங்க. ஒரு கேள்வியாவது அவ்வளவு சமமாக. எனவே இவர்கள் முத்தலாக்கு ஆதரவான பற்றி பேசுபவர்கள் வார்த்தை கூட்டணி மாறுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விவாத பொருள் அப்படின்னு அதான் அவருடைய குற்றச்சாட்டு. இது நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர், ஒரு அப்ளிகேஷன் எங்கேயா கொடுத்தீங்கன்னா என்ன மதம் சொன்னா நான் இந்து மதம் சொல்லுவேன். இந்து மதத்தை எங்கள் குடும்ப ரீதியாக நான் இந்து மதத்தை பின்பற்றுகிறேன், அவ்வளோதான். அத்தோடு அது முடிந்து விட்டது. அதற்கு பிறகு இந்து மதத்தின் அடிப்படையில் இந்து மதத்தை, பெரும்பான்மை மதத்தை மத ரீதியாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அணி திரட்டுவது, இதெல்லாம் டெல்லியில ராம்லீலா கூட்டம் நடைபெறுகிறது.
அங்கே ஜெய் ஸ்ரீராம் என்று ஒரு பிரதமர் வந்து அங்க பேசுகிறார். நாங்க பேசும்போது இருங்க, நாட்டினுடைய வாசகம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பாருங்க. ராமர் வில்லோட இருக்கிற படம் தான் இருக்கு. 1900 நீங்க தான் கொண்டாந்தீங்க. கொஞ்சம் நீங்க அதான் பாஜகவுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 283 மயக்கத்திலே இருக்கிறாங்க. அதாவது நடுவுல 404 இருந்த ராஜீவ் காந்தி அடுத்த தேர்தலில் ஜெயிக்கல. இல்ல இப்படி தொடர்ந்து அதாவது நாட்டின் அரசியல் எப்படி மாறும்னு தெரியாது. நீங்கள் இருக்கிற இடம் தெரியாம ஒரு கருத்தை நான் சொல்லி இவர் பேசுகிற போது பித்தலாட்டம்னு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அதெல்லாம் வந்து என்ன நாகரிகம்? இல்ல, அது அன்பார்லிமெண்டரி வேர்டு இல்ல, அது ஒரு கெட்ட வார்த்தை இல்ல, அது உபயோகிக்காத வார்த்தை இல்ல. நரேந்திர மோடி ஒரு பித்தலாட்ட தனி மனிதனை சொல்லல. நீங்க தனி மனிதன் சொல்லல. இப்ப மோடி ஆட்சி ஜனநாயகத்தின் இருண்ட காலம் அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியோட காரிய கமிட்டி கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் அவர் வந்து பேசும்போது இப்படி சொல்லியிருக்கிறாரு. முதன்முறையாக காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் ராகுல் காந்தி தலைமையில் நடந்து முடிந்திருக்கிறது. எந்த அடிப்படையில் இந்த அவர் குற்றச்சாட்டை வைக்கிறார்? ஜனநாயகத்தின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்கறது? இப்போ சமீபமாக நீங்க பார்க்கிறப்போ இந்த NDTV ஒரு நாள் அதனுடைய ஒளிபரப்பு தடை, அதே போல் அஸ்ஸாமில் ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு தடை விதித்தது, அதுக்கு பிறகு இந்த ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் இதில் ஒரு இராணுவ வீரர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார். அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் போய் பார்க்க செல்லும்போது அவர் அனுமதி மறுக்கப்படுகிறார். அவர் தொடர்ந்து பல முறை முயற்சித்தும் அவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலித்துகள் மீது தாக்குதல், சிறுபான்மையினருக்கு எதிராக பொது சிவில் சட்டம் என்கிற அது வந்து அதை திணிப்பது, அவர்கள் வந்து அதை வந்து வேண்டுமா வேண்டாமா என்பதை அந்த இஸ்லாமிய சமுதாயம் தான் முடிவு செய்யணும். அவர்களுக்கு என்ன பர்சனலாக வேண்டும் அப்படி என்பதை அவர்கள் செய்யணும். அதில் ஏதாவது நீங்கள் வந்து சம உரிமைக்கு எதிராக ஏதாவது இருக்குமேயானால் அது குறித்து அந்த சீர்திருத்தத்தை அவர்களிடமிருந்து தான் வர வேண்டுமே தவிர இஸ்லாமிய மதத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி சீர்திருத்தம் வேணும்னு பாரதிய ஜனதா கட்சியோ RSSஓ முடிவு பண்ண முடியாது. ஆக இப்படி வந்து ஒரு ஒரு கணிசமான சிறுபான்மை மக்கள் இந்தியாவிலே வாழ்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு அச்சுறுத்தப்படுகிறார்கள். அதே போல் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு எதிரான போக்கு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படுவதில் மிகப்பெரிய ஒரு வந்து ஒதுக்க வேண்டிய பணத்தை ஒதுக்காமல் இருப்பது, அதனால் அந்த திட்டம் பாதிக்கப்படுவது, பல மாநிலங்களில் அது 100 நாள் வேலைன்றது 40 நாள் தான் சராசரி 40 நாட்கள் தான் நடைபெற்றிருக்கிறது. அப்புறம் வந்து நீங்கள் இந்த விவசாயிகள் தற்கொலை மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதை தடுக்கணும். வங்கி கடன் வந்து சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கல. பொதுவாக வந்து கருத்து சுதந்திரம் என்பது அதற்கு எதிராக இப்போ வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஹைதராபாத்தில் பார்க்குறப்போ, இங்கே கிண்டியில் பார்க்குறப்போ கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான இந்த பாரதிய ஜனதா கட்சியின் அவங்க என்னன்னா அவர்களோட சமீப காலமாக ஒரு போக்கு என்னன்னா அந்த 283 இருக்கிற அந்த அந்த ஒரு பிம்பத்தில் பேச்சு, அதாவது சாதாரண அதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற சாதாரண ஒரு ஊழியருக்கு கூட அந்த வந்து 283 மயக்கம் இருக்கு. நாங்கள் வந்து 404 பார்த்தவர்கள், இந்திரா காந்தி 356 பார்த்தவர்கள். இந்த நாட்டை 60 ஆண்டு காலம் நாங்கள் ஆண்டு இருக்கிறோம். அந்த ஒரு இது வந்து 356 நிறைய மாநிலங்கள் மேல பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அதனால 356 ஞாபகம் இருக்கு. இப்ப ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம அண்ணன் கோபண்ணாவுடைய இந்த செய்கைகள் தொடர்ந்து அவர் வந்து அந்த 284 சொல்லிட்டு வராங்க. ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு தாழ்வு மனப்பான்மை,
நாட்டை வந்து ஒரு மிகப்பெரிய ஏழ்மை நிலைமைக்கு தள்ளிவிட்டு திவாலாக்கி விட்டு சென்ற ஒரு நாட்டை வந்து முன்னிறுத்துவதற்கு மிகப்பெரிய பாடுபட்டு இன்றைக்கி வரோம். நான் வந்து ராகுல் காந்திக்கு பதில் சொல்ல போகிறதில்ல. காரணம் எங்களுடைய வெங்கையா நாயுடு அழகாக சொல்லியிருக்கிறார். இது வந்து இந்த உண்மைக்கு புறம்பான விஷயங்கள். இப்போ நாங்கள் என்ன நீங்க இது ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு, காங்கிரஸ் கட்சியோட குற்றச்சாட்டுன்னு மட்டுமே கூட நீங்க பார்க்க வேண்டியதில்லை. நீங்க அவர் சொன்ன எல்லா குற்றச்சாட்டையுமே தொடர்ச்சியாகவே எழுத்தாளர்கள் தரப்புல முன்வைக்கப்பட்டது, சமூக ஆர்வலர்கள் தரப்புல முன்வைக்கப்பட்டது, ஒரு பொதுவான குற்றச்சாட்டாக பார்த்து கூட நீங்க விளக்கம் சொல்லலாம். இது எவ்வளவு உண்மைக்கு புறம்பானதுங்கிற ஒரு விஷயம். இப்போ NDTV மேலே சொல்றாங்க, நம்ம ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த மும்பை பாம் அட்டாக் அப்போ இவர்கள் தொடர்ந்து லைவ் காமிச்சதுனால நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். அதே பண்ண வேணான்னு சொல்லியிருக்கோம், அதே பண்ணாங்க. அது வந்து ஆதாரபூர்வமாக பாகிஸ்தான்லேருந்து இவர்கள் லைவ் காமிச்சதுனால தான் அவர்களுக்கு ஈஸியாக போய் அவர்களை எலிமினேட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க நேரமாச்சுன்னு சொல்லுது. அடிப்படையில் ஒரு தேசபக்தி வேணும். ஜேர்னலிசத்தை முக்கியமாக, தேசபக்தி முக்கியமாங்கிறது பார்க்கணும். மினிமம் இன்டெலிஜென்ஸ், இது நாட்டுக்கு எதிராக போங்கிறது, அதை அரசியலாக்குவது கூடாது. OROP பற்றி அண்ணன் சொன்னார். OROP நான் வந்து அதை மறுபடியும் ராணுவ வீரர்களுக்கு எத்தனை ஆண்டு காலங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்து இப்போ செஞ்சது. இந்த குறிப்பிட்ட ஜவானுடைய விஷயத்தில் பேங்க்கில் தான் தவறு நடந்திருக்கிறது. அதற்கு முன்னால் இவர்கள் அரசியலாக்குவதற்கான அவர் ஒரு பஞ்சாயத்து தலைவராக காங்கிரஸில் இருந்திருக்காரு. அவர் மீது எக்கச்சக்க குற்றச்சாட்டு இருக்கலாம், நான் இப்போ சொல்ல மாட்டேன். அது மறுபடியும் இவங்க அரசியல் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணுறதாகும். ராகுல் காந்தி வந்து அங்கே போய் எந்த ஆஸ்பத்திரியில் அவருடைய உடல் இருக்கிறதுன்னு கூட தெரியாமல் வேற ஒரு ஆஸ்பத்திரியிலிருந்து தர்ணா பண்ணார். இதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்திருக்காரு. அவரு காலையில இதை விடுத்து 4 மணி 5 மணிக்கு போகணும்னு என்ன முழுக்க அரசியல், அதுவும் தெரியாம கைடு பண்ணவங்க கூட சரியா எந்த ஆஸ்பத்திரின்னு சொல்ல முடியல. இது காமன் சிவில் கோடு பற்றி சொல்லுகிறார்கள். இது தொடர்ந்து இவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தில் ஒரு முஸ்லீம் பெண் தொடர்ந்த வழக்குக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயத்துக்கு லா கமிஷன் கேள்விகளை கேட்டு கருத்துக்களை கேட்டிருக்கிறது. கருத்துக்கள் சொல்லலாம், கருத்துக்கள் சொல்வதற்கு முன்னாலே இவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள். இப்ப மத்திய பிரதேசத்தில் துப்பாக்கி சூடு நடந்து கொல்லப்பட்டார்கள் சிமின்னு மட்டும்தான் நம்ம சொல்றோம், இவர்கள் முஸ்லீம்ங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் வந்து முஸ்லீம்களை வைத்து அரசியல் பண்ணி அவர்களை அதே நிலைமையில இன்னும் வச்சு, அவர்களை ஏழைகளாக வச்சு, அவர்களை இன்னும் வறுமை கோட்டுகளே வச்சு இன்னும் ஓட்டு வங்கியா மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுனால இதை சொல்லுகிறார்கள். முழுக்க காமன் சிவில் கோடு என்பது விவாதத்துக்குரியது, முஸ்லீம்களுக்கு எதிரானதல்ல. அந்த கேள்விகளை எல்லாம் பார்த்தாலே பதில் சொல்லாலே அதுல வந்து எவ்வளவு நியூட்ரலா இருக்குன்னு தெரியும். இது வந்து அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை ஒரு 44 இது இல்ல, நம்ம அது நிறைய பேசியிருக்கோம். சொல்ல வருகிற விஷயம், காங்கிரஸ் அரசியல் செய்கிறது. அது வந்து அவர் அண்ணன் சொன்னது மாதிரியே 282 44 வந்து அந்த தாழ்வு மனப்பானம் 44 போயிருமோங்கிற பயத்துல திரும்பியும் சொல்ல கொண்டிருக்கிறார். ஜனநாயகத்தின் அரசியலை மாற்றிக் கொள்ளுங்கள், ஆக்கப்பூர்வமான அரசியலை பண்ணுங்க, நீங்க முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. ஜனநாயகத்தோட இருண்ட காலம்ங்கிறது நெருக்கடி நிலை தான். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழல் இப்ப இருக்கிறதாக அந்த குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார். அவர் இருண்ட காலம் என்பது ஒரு முதலையாக அரசியல் சட்டத்தின் கழுத்தை நெருக்கி சுதந்திரத்தை போய் டிவிகளை முடமாக்கி பத்திரிகைகளை பிளாக்மெயில் பண்ணி வந்த முதல் ஜனநாயகவாதிகள் அவர்கள். அவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகள். முடிச்சிட்டீங்களா? 283 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கிற ஒரு கட்சி, இந்தியாவை ஆளுகிற கட்சி, ஒரே ஒரு இஸ்லாமியர்கள் கூட அனுமதிக்காத கட்சி. உத்தரப்பிரதேசத்தில் 20% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அதுல 80 சட்டமன்ற 125 கோடி மக்களுக்கான அரசு 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 71 பேர் இவங்க வந்து ஒரு இஸ்லாமியர் கூட அங்க வெற்றி பெற முடியலை. ஆக இஸ்லாமியர்களுக்கு எதிரான இத்தகைய ஒரு எதேச்சதிகார போக்கை கையாளுகிற பாரதிய ஜனதா கட்சி பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. இஸ்லாமியர்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒருவரை கூட உங்கள் நாடாளுமன்றத்தில் அனுமதிக்காத நீங்க பேசக்கூடாது. மட்டுமே சொந்தம். ஆனா அவர்கள் வறுமை கோட்டுக்கு அப்படியே வச்சுட்டு இஸ்லாமியர்கள் கொடுத்ததா சொல்லிட்டு இருக்காரு. 125 கோடி மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்கிறது. அதனால தொடர்ந்து ஜாதி, மத, மொழி, மாகாண வேறுபாடு இல்லாம எல்லாருக்கும் சம்பா செய்யுது. தனி அவங்களுக்கு வந்து மத அரசியல் செய்யல. அவங்களுக்கு வந்து இந்த சகிப்புத்தன்மை இல்லாதது இந்த 283 நடப்புல இருக்காங்க. சீக்கிரம் வந்து உங்களுடைய காலங்கள் வந்து முடிய போகுது. உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. நீங்கள் வந்து நரேந்திர மோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு வீழ்ச்சியினுடைய பள்ளத்தை நோக்கி போறார். நிறைய பேசுறார், மனம் திறந்து பேசுறார்.
மனந்திருந்து பேசி நான் கேட்கிறேன். நீங்க இதை சொல்றதுனால ரொம்ப நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம பழைய விஷயங்கள் நிறைய பேசி இருக்கோம். ஏன்னா இந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்திலேயே ராகுலை வந்து தலைவராக முன்னிறுத்தணும்னு நீங்க மோடி மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் ஏன் ராகுலை வந்து தலைவராக முன்னிறுத்துவதற்கு தயக்கமா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவரும் முன்வர மாட்டேங்கிறாரு. இல்ல அதாவது அது எங்க நீங்க வந்து ஒரு நினைச்சதெல்லாம் எங்க கட்சியில் நடத்திட முடியாது. ஒரு ப்ராசஸ், இட் வில் டேக் டைம். டியூ ப்ராசஸ் ஆஃப் சீதாராம் கேசரி மட்டும் ராத்திரியோட ராத்திரி அதாவது பாருங்க, அமைதியா இருக்க முடியாதுங்க. அவர்கள் வந்து அமைதியா இருக்க முடியாது. ஏன்னா அழிவினுடைய பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து தலைவராக வரணும்னு எல்லா அந்த காரிய கமிட்டி உறுப்பினர்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, அவர் தலைவராக வரணும்னு. ஏன்னா சோனியா காந்தி அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக இருக்கிறாங்க. அவர்கள் முழுமையாக இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, தெளிவா சொல்லலாம். எங்கள் கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2006 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு ராகுல்? தலைவர்கள் வந்து உருவாக்கப்படக்கூடாது, அவர்களாகவே உருவாகணும். நான் உருவாக்கப்பட்ட தலைவராக இருக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னார். ஒரு 10 ஆண்டு காலம் போயிடுச்சு. கட்சியினுடைய தேர்தல்ல காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு ஜனநாயகத்தை போதிக்க ரொம்ப நேரம் குறைவா இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற பிறகு அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு வருகிற போது இல்ல நான் நாட்டையும் கட்சியையும் நான் இன்னும் நிறைய புரிஞ்சுக்கணும்னு சொன்னார். நீ ராகுல் காந்தியை வந்து அவரை வந்து நீங்க கூர்மையாக பார்க்கிற போது அவர் ஒரு பதவி மறுப்பாளர். சோனியா காந்தி ஒரு பதவி மறுப்பாளர், இவரும் பதவி மறுப்பாளர். இல்ல மத்திய அமைச்சராக வரணும்னா அதெல்லாம் அவர் விருப்பம் இல்லை. என்ன, நாம் ஸ்தாபன ரீதியாக கட்சியை பலப்படுத்துகிற முயற்சியில் அவர் ஈடுபட்டார், துணைத் தலைவராக இருந்தார். இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக வர வேண்டும் என்று லட்சோபலட்சம் காங்கிரஸ் கட்சியினர் விரும்புகிறார்கள். அதாவது ராகுல் காந்தி அப்போலோ மருத்துவமனைக்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த எல்லா ஊடகங்களுமே அதை வந்து மையப்படுத்தி அந்த செய்தியை வெளியிடுதுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் ராகுல் காந்தி காரணம் என்னன்னா அந்த பாரம்பரியம், தியாகம் செய்த பாரம்பரியம், இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்த பாரம்பரியம், பயங்கரவாதத்திற்காக தங்கள் உயிரை கொடுத்த குடும்பம் இல்ல கட்சி முன்னிறுத்தது. நீங்க ஏகே ஆண்டனி முக்கியமான தலைவர்கள் அதை வந்து வழிமொழிகிறாங்க. இருந்தாலும் அவர் ஏன் வருவதற்கு தயங்குறாரு? அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போவோம். உடனே வந்து டக்குன்னு எதையும் முடிவு பண்ண முடியாது. ஒரு கட்டம் காரிய கமிட்டி நீங்க முடிவை சொல்லி இருக்கிறாங்க. விரைவில் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய இயக்கமாக இருக்கிற, உலகத்திலேயே ஒரு பெரிய ஜனநாயக இயக்கமாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை அவர் அந்த இளைஞர் ராஜீவ் காந்தி 40 வயதில் ஏற்றுக்கொண்டார் இந்த பிரதமராகவும் தலைவராகவும். இன்றைக்கு அவர் 46 வயது ஆகிறது. அந்த இளைஞர் இந்த நாட்டை வழிநடத்துவார். நரேந்திர மோடி போன்ற மதவாத சக்திகளை வீழ்த்துவதற்கு ஒரு மாபெரும் தலைவராக ராகுல் காந்தி உருவாவார். மீண்டும் பொறுப்பேற்பார், ரொம்ப தலைமை பொறுப்புக்கு வருவார் அப்படிங்கறத நீங்க எப்படி? இல்ல, காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. ஆகவேதான் இத்தனை ஆண்டு காலமாக அது உட்கட்சி தேர்தலை கூட நடத்தவில்லை. காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. அதனால்தான் வந்து சீதாராம் கேசரி சட்டத்துக்கு புறம்பாக, நியாயத்துக்கு புறம்பாக, கட்சி விதிகளுக்கு முறம்பாக அவர் எழுந்திரிச்சு போன உடனே அந்த இடத்துல கொண்டாந்து சோனியா காந்தியை உட்காத்தி வைத்தார்கள். காங்கிரஸ் கட்சி ஜனநாயக கட்சி. உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா முடிவு பண்ணாலும் இன்னும் ராகுல் காந்தி வர முடியவில்லை. ஏன்னா நேரத்தை எதிர்பார்த்திருக்கிறார். அவர் வந்து ஒவ்வொரு தடையும் ஹாலிடேக்கு வெளிநாடு போயிடுவார். கம்பெனி மாதிரி 9 to 5 தான் நடத்துவார். ஹாலிடே வந்து ஏண்டு லீவு, சிக் லீவு எல்லாத்துலேயும் வெளிநாடுகளில் போய் அவர் தன்னுடைய பயணத்தை நடத்தி அந்த ஹாலிடேயை கழிப்பார். எனவே இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வந்து மோடிக்கு சமமாக என்று சொல்லுவது வாழ்கிற இந்தியர்களுக்கு பிரதமராக இருக்கிறவர் நரேந்திர மோடி. நான் சொல்ல காங்கிரஸ்காரர்கள் திருந்தவே இல்லை. திருந்தாமல் போனால் 44 கீழே போயிருவீங்க. உங்களுக்கு நிறைய பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு அந்த தேர்தல் கட்சியில வந்து ஜனநாயக ரீதியாக ஆளுகளே இல்லை. வெளிநாட்டிலிருந்து ஒரு தலைவரை இறக்குமதி செஞ்சு வெளியாட கொண்டு தலைவராக வச்சாங்க. இப்ப கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு மேனேஜரை கொண்டு வந்து வச்சு தேர்தல் வியூகத்தை நடத்தி ரீட்டா போகுண்டா காங்கிரஸ் விட்டு போயிட்டாங்க. இன்னும் காங்கிரஸ் காணாம போகிறது 30 நாள்ல அந்த டூர் போயிருக்கிறவே ராகுல் காந்தி போயிருக்கிறவே ஆளு வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலே தனியாக நிற்பதற்கு வழியே இல்லாமல் போய் கருத்து கணிப்புகளில் 4 சீட்டு தான் வரும்னு சொல்லி வேற கட்சியோட இன்னைக்கு முலாயம் சிங்கோட போவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் அழிகின்ற நிலைமையில் இருக்கிறது. எங்களுக்கு எதிர்கட்சியே இல்லாமல் போயிடுமோ என்கிற பயம் இருக்கிறது. தயவு செய்து தூக்கி
நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். காங்கிரஸ் பாரம்பரியத்தை அழித்து விடாதீர்கள். பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டாம். நாங்கள் இந்தியா விடுதலை சுதந்திர போராட்டத்திலே கூட கொண்டாடாத ஒரு RSS இயக்கத்திலிருந்து வந்த இவர்கள் இந்த நாட்டின் தேசபக்தியை பற்றி பேசுவதற்கோ இந்த நாட்டை பற்றி மிகப்பெரிய நிகழ்ச்சி பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.